டேய் லைட் டேய் லைட் ஆன் பண்றா. டேய் அந்த கையில இருக்க குத்து சாவி கொடு. தல வீட்லயே மறந்துட்டு வந்துட்டேன் தல. டேய் ஏன்டா உண்டா என்ன உயிர் எடுத்துனே வரீங்க? என்னடா பண்றது? இருங்க தல, பக்கத்துல அது இருக்கும் பார்க்கலாம். பாரு அங்க ராட் எதை கிடக்குதான்னு பாக்குறேன். டேய் தல திறந்துதான் இருக்கு தல. போட்லையா? போட்ல தல. தல வீட்ல யாரா இருக்கீங்களா? தல வீட்டை திறந்து போட்டு போயிருக்கிறத பார்த்தா பக்கத்துல தான் எங்காவது போயிருப்பாங்க. பிரச்சனை ஆயிரும், வாங்கிட்டு ஒரு நாள் பாத்துக்கலாம். ஏய் இந்த வீட்ல இருக்க 2 பேரு. ஆமா தல, இப்பதான் ஒருத்தன் அவசரமா போறான். பைக்ல இவ்வளவு அவசரமா போறான்னா ஏதோ எமர்ஜென்சியா தான் போயிருப்பான். சரி வா, வரத்துக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிருவோம். என்ன தல ஏதா மாட்டிச்சா? டேய் அந்த ரூம்ல போய் பார்க்கலாம் வாடா. டேய் மட்ட இங்க வா. நான் சொன்ன வேலையை மட்டும் செய். போய் இந்த பேக்கை தேடு. பேக் இருக்கு பாரு. ஓகே தல. உட்கார்ந்து தேடுவா. டேய் மட்ட அந்த பீரோ தரக்க டோல் கொண்ட. ஏத்தல நீ எடுத்துருவல்ல? உன்கிட்ட கேட்டேன் பாரு. ஏய் சும்மாரு. ஏய் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, சும்மாரு. ஏய் சொல்லிட்டே இருக்க. தல நான் பாட்டுக்கு நீ சொன்ன வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் பேக்ல தான் கிடைச்சது. ஒண்ணுமே இல்ல தல. சரி ஒரே ரூம்ல தேடினா ஒன்னும் தேராது. நீ போய் பக்கத்துல தான் ரூம் இருந்தா போய் தேடு போ. சரி தல. தல இந்த வீட்ல இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னீல்ல, அது இந்த பொண்ணா பாரு. செம்மையா இருக்காங்க தல. டேய் என்ன கரண்ட் வந்துச்சா? ஆமா தல. டேய் உன்னை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல தல, பொண்ணு நல்லா இருந்துச்சு அதான். டேய் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனானே ஒருத்தன் அவசரமா. அவ பொண்டாட்டி தான் இது. கல்யாணம் ஆயிருச்சா?
ஏய், யார் நீ? என்ன மாதிரியே இருக்க? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல நான் கேட்டக்கு பதில் சொல்லு. நான் இங்க திருட வந்திருக்கேன், அதனால நீ பேசாம இரு, இல்லன்னா அடிச்சடா. அடிங்க. தல இங்க பாரு தல, எவனோ என்ன மாதிரியே செம்ம காமெடியா இருக்கான். யாரா நீ? நான் உனக்கு திருடுற கத்து தர வந்திருக்கேன். யாரு நீ? எனக்கு திருடுறக்கு என்ன கலாய்க்கிறியா? பட யாரு மேல கை வச்சா? இரு, என் தலையை கூப்பிட்டு வர. தல தல, உனக்கு என்னாச்சு தல? எந்திரி தல, கண்ணை திறந்து பாரு. ஏன் தல இப்படி கிடக்குற? என்ன மாதிரி ஒருத்தன் என்ன அடிச்சு போட்டான்டா, யாருன்னு தெரியல. உங்களையுமா? ஆமாண்டா. உனக்கு என்னாச்சு? தெரியல தல, எவனோ என்ன மாதிரியே இருந்தான். கேட்டதுக்கு கொஞ்ச நேரத்துல என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான் தல. நானும் இப்பதான் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு வர தல. சரிடி, குடி கொஞ்சம் தண்ணி அடிச்சு எடுத்துட்டு வாடா. சரி தல. தல இருக்க வேணா தல, சீக்கிரம் கிளம்பிடல தல. ஏய் இருடா. இன்னும் ரத்தத்தோட ஈரப்பதம் கூட காயல. இப்பதான் யாரோ அடிச்சு போட்டு போயிருக்கணும். தல, நம்ம வர்றதுக்கு முன்னாடிதான் இவ புருஷன் அவசர அவசரமா போனா தல. இவளுக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்திருந்தா அவன் வந்து காப்பாத்திருக்கணும்ல தல. அடிப்பட்டதே அவனாலதான். அதான் அவசர அவசரமா கதவு கூட பூட்டாம வெளியே போயிருக்கான். டேய், கேஸ் லீக் ஆகுதுடா. அதை ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலை திறந்துடு. தல, அவன் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி செஞ்சுட்டு போயிருக்கான் தல. நம்ம இங்க இருந்தோம்னா போலீஸ்ட்ட மாட்டிப்போம். வா போயிடலாம். சரி வா போ. கொஞ்ச நேரம் அமைதியா இருறான். நாங்க தெரியாம இங்க வந்துட்டோம். இப்ப கிளம்பிடுறாங்க. அவ்வளோ சுலபமா இங்க இருந்து போயிருவீங்களா? ஏன், உங்களுக்கு என்ன வேணும்? அவளை காப்பாத்திட்டு இங்க இருந்து கிளம்புங்க, இல்லனா உங்களை இங்க இருந்து வெளியே போக விட மாட்டேன். ஏய், அண்ணனை பார்த்தா உனக்கு என்ன டாக்டர் மாதிரி இருக்கா? டேய் சும்மா இருடா. இருத்தல, அதான் அண்ணன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கார்ல, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப அதையே கேட்கறது? டேய் பேய்டா. நீ கம்முன்னு இருத்தல. ஏய், நீ சொல்றது சரினா என்ன பண்ணுவேன்?
ஆ இன்னும் ஃபார்வர்டில் வருது. ஓ, இதுக்கு முன்னாடி என்ன அடித்தது நீ தானா? உனக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணிட போகிறேன்? தலை ஏதாச்சும் பண்ணி காப்பாத்து தலை. இருடா, ஏதோ பண்ணலாம். என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆளு ஒன்று. ஐயோ, கொடுத்தல பண்ணி கொடுத்தல. அவளை காப்பாத்தியாச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறையுது? ஆத்தி, இந்த பொண்ணு தான் இவ்வளோ நேரம் பேய அலைஞ்சிட்டு இருந்துச்சா? அப்பா தல, இங்க பாரு தல. டேய், என்னடா அது? நீங்க யாரு? தப்பாரா, நான் எப்படி இங்க வந்தேன்? ஞாபகம் இல்லையா? இத்தனை நேரம் எங்களை போட்டு அந்த வேலை வெளுத்துக்கிட்டு இருந்தா? என்னது? ஒண்ணுது. ஏய், என்னயா? தலையில அடிபட்டு மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த, அதான் என் மூச்சை கொடுத்து உன்னை காப்பாத்தினேன். கொடுத்துரு. என்னது? ஓ மூச்சா? ஆமா, வேற வழி தெரியல. தலை அடிபட்டு இப்படி கிடந்தா? ஆமா, எப்படி தலை அடிபட்டுச்சு? பாய். அம்மா, உன்னை ட்ராப் பண்ணிட்டு போனவன் யாரு? ஆஃபீஸ்ல கூட வேலை செய்யற பையன். ஆஃபீஸ் லேட் ஆச்சுன்னா கேப் இல்லைனா ஆட்டோ பிடிச்சிட வேண்டியதானே? ஏன் இப்படி பசங்களோட பைக்கில் வர? சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஆட்டோ கேப் டிரைவர் கூட ஆம்பளை தான். அப்ப அவன் கூட வந்தா உனக்கு பிரச்சனை இல்லையா? அவன் என்னை விட சின்ன பையன். அவன் கூட வந்ததுக்கு இவ்ளோ சந்தேகப்படுற? உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குதுமா. ஆனால் அவங்கள எப்படி நம்புறது? நம்ம தான் டெய்லி நியூஸ்லையும் பேப்பர்லையும் பார்க்குறோம்ல, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஒருத்தர்கிட்ட சிரிச்சு பேசினாலும் கூட பைக்ல போனாலும் எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அது எனக்கு கரெக்டா தெரியும். ஆஃபீஸ் முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு தான் வந்தியா, இல்லை எங்கேயாச்சும் சுற்றிட்டு வந்தியா? வினோத், திஸ் இஸ் த லிமிட். இதுக்கு மேல பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த பையன் பேர் என்ன? அவன் வீடு எங்க இருக்கு? நான் இவ்ளோ சொல்லியுமா நீ என்ன நம்பல? சரி, அவனை விடு. இன்னைக்கு தான் பாக்குற. நான் இவ்ளோ வருஷமா உன் கூடவே தானே இருக்கேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதா? இவ்ளோ சந்தேகப்படுற? அது உனக்கு புரியாது பவித்ரா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் பைக்கில் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா அப்போ உனக்கு புரியும். நான் உனக்கு கேட்குறேன், நீ ரோட்ல போகும்போது இல்லை உன் கூட ஒர்க் பண்றவங்க யாரையும் கிண்டல் பண்ணது, கமெண்ட் பண்ணதெல்லாம் இல்லையா? அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட நீ என்ன வேணா பேசலாம், பழகலாம். ஆனா உன் பொண்டாட்டிக்கிட்ட யாரும் பேசக்கூடாது, அப்படிதானே? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அவன் வீடு எங்க இருக்கு? வினோத், சொல்ல முடியாது. கையை விடு. வீட்டு அட்ரஸ் என்ன? சைக்கோ மாதிரி பண்ணாத.
ஏம்மா எப்படித்தான் இவங்க கூட எல்லாம் இத்தனை நாள் குடும்பத்தை நடத்தினியோ என் தலையை விட பெரிய சைக்கோவா இருக்கான். ஏய் சாரி தலை ஃப்ளோவில் வந்துச்சு. ஆமா கட்டு போட்டு ரத்தம் நிக்கல. சரி வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம். இல்ல ஃபர்ஸ்ட் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு என்னது? போங்க. இல்ல உங்களை மாட்டி விட மாட்டேன். நீங்க என்னை விட்டுட்டு கிளம்பிருங்க. அக்கா இப்போதாக்கா உயிரே வந்துச்சு. சரி கிளம்பு வாங்க. ம் 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 டேய் என்ன பண்ற? தலை பேய்கிட்டெல்லாம் அடி வாங்கியிருக்க தலை, இதாவது எடுத்துட்டு போலாம் தலை. சீ அதங்க வச்சுட்டு வா. சாரி பவித்ரா, ஏதோ கோவத்தில் தெரியாம உன்னை அடிச்சிட்டேன். என்னைய மன்னிச்சிருமா. உனக்கு ஒன்றும் ஆகலையே. யாரு புருஷன்டா. தலை ஓடிடலாமா? என்ன தலை? உன்னை இனிமேல் சந்தேகப்பட மாட்டேன், அடிக்க மாட்டேன். நான் உன்னை இனிமேல் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். போதும்டா சாமி, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போதும். இனிமேலாச்சும் என்ன நிம்மதியா வாழ விடு. என்ன சொல்ற பவித்ரா? அது எப்படி? என்னை அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ வெளியே போவ? நீ திரும்ப வரும்போது நான் பொழைச்சிட்டேன்னா என்னை வந்து மன்னிச்சிடுன்னு சொன்னா நான் மன்னிச்சிடணுமா? எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கோ. என்னடி பாவனை இறங்கி பேசினா ரொம்ப தான் சொல்ற. இதான் நீ, உன் புத்தி மாறவே மாறாது. இப்ப என்னதாண்டி சொல்ல வர? நீ பண்ண கொடுமைக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்னை மீறி இங்கிருந்து நீ எப்படி போற நான் பாக்குறேன்டி. கைய விடுறா, கைய விடுறா. என்ன? டேய் திருந்தவே மாட்டியா நீ எல்லாம்? ஒன்னு போடு தலை.